உலகெங்கும் உள்ள ஜெயா டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்த்துக்கிட்டு இருக்கிறது பாரம்பரிய வைத்தியம். பாரம்பரிய வைத்தியத்துல கருப்பை பிதுக்கத்துக்கான மருத்துவம். கருப்பை பிதுக்கம்னா என்னன்னா, கர்ப்ப காலத்துல அதிக அளவு சுமை தூக்கும்போது, உண்ணி தூக்கும்போது கர்ப்பப்பை கீழ இறங்கிரும். இன்னைக்கு இந்த யோகா செய்றேன் அப்படின்னு சொல்லி, முறை இல்லாம அவங்களா கையில செல்போன பார்த்துட்டு, அவங்களா செய்றேன்னு கடுமையா செஞ்சு ஒரு பொம்பளையாளுக்கெல்லாம் கர்ப்பப்பை வெளியிலேயே வந்திருக்கு. இதெல்லாம் தேவையில்லாத வேலை. எதை செய்யணுமோ அதை மட்டும் தான் செய்யணும். அதேமாரி அதிக அளவு சுமை தூக்குறது, தண்ணி பானைய தூக்குறது, இன்னைக்கு யாரும் தூக்குறது இல்ல. எல்லாமே வீட்டிலேயே வச்சுட்டு குழாய திறந்துக்கிறாங்க. கிராமப்புறங்கள்ல கிணத்துலேருந்து இன்னும் பிடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அது தூக்கும்பொழுது அந்த கர்ப்பப்பை திடீர்னு இறங்கிரும். ஏன்னா சத்து பற்றாக்குறையால இறங்கிரும். அது திருப்பி உள்ள போறது ரொம்ப கஷ்டம். அந்த திருப்பி உள்ள போக வைக்கிறதுக்கான மருந்து தயாரிக்கிறதுக்கு முக்கியமா பவளமல்லி இலை, நுணா இலை, மலை வேம்பு, ஏலக்காய், கடுக்காய், ஆட்டுப்பால், தேன் இதெல்லாம் கூட்டு கலவையா சேர்ந்து இப்ப நம்ம மருந்தா தயாரிக்க போறோம். கருப்பை பிதுக்கம். அதாவது கருப்பை பிதுக்கம் அப்படின்னா கருப்பையே வெளியில தள்ளி இருக்கும். தள்ளி இருக்குனாக்கா அவங்க படுத்தாலும் சரி, அது அந்த கருப்பை வெளியே பிதுங்கின மாதிரியே இருக்கும். அதுக்கு காரணம் சத்து பற்றாக்குறை, அதிக சுமை தூக்குனது, ரத்தோட்டம் இல்லாதது, இதெல்லாமே ஒரு காரணம். அதுவும் இல்லாம நம்ம உடம்பு வெயிட்டுக்கு ஏத்த மாதிரி கர்ப்பமா இருக்கிற காலத்துகள்ல அதிக சுமைய தலையில வச்சு சுமக்க கூடாது. மாடிப்படியில ரொம்ப வெயிட்ட தூக்கிக்கிட்டு, முக்கிக்கிட்டு ஏறக்கூடாது. அதே மாதிரி தண்ணி குடம் இதெல்லாம் நல்லா தூக்கிக்கிட்டு மாடிப்படியில ஏறுறது, தலையில கிராமப்புறங்கள்லாம் ரொம்ப சுமந்துட்டு வர்றது, இதெல்லாம் அவங்க சுமந்துட்டு வந்தாங்கனாக்கா, அந்த கருப்பை நம்ம மூச்சு விட தன்னாலேயே கீழ இறங்கிரும். அந்த இது அந்த கர்ப்ப காலத்துல அதிக சுமைகள் தூக்காம இருக்கணும். அதே நேரத்துல காலு அடிக்கடி அந்த மாதிரி வருது அப்படின்னாக்கா, கால ஒடுக்கமா வச்சு நல்லா பின்னி படுக்கணும். அந்த கால விரிச்சு வச்சு படுத்தாங்கனாக்கா, அது தன்னாலேயே முழுதுமே வெளியில வந்துரும். அந்த மாரியெல்லாம் நெறைய பெண்களுக்கு இருக்குது. அதனால அந்த கருப்பை பிதுக்கம் வந்துருச்சுனாக்கா, அத சரி பண்றதுக்கான மருந்து தயாரிக்கும் முறைய பத்தி பார்க்கலாம். மலைவேம்பு 1 கொத்து, பவளமல்லி 1 இலை, நுணா இலை 2. இது 3யும் நல்லா அரைச்சு கொஞ்சமா எடுத்து வச்சிருக்கிறோம். எல்லாமே கசப்பு தன்மை நர நரன்னு இருக்கும். 20 மில்லி அளவுக்கு இருந்தா போதும். இப்ப இது கூட ஏலக்காயும், கடுக்காயும் சேர்ந்து அரைச்சது. இது சிட்டிகை அளவுல கூட சேர்த்துக்கிறணும். கடுக்காயும் துவர்ப்பு தன்மை, ஏலக்காய் இதெல்லாம் கசப்பு, கார்ப்பு, துவர்ப்பு இருக்கிறதுனால ஏலக்காய் வாசம் கூட்டு மருந்தோட சேர்க்கிறப்போ பெண்களுக்கு கருப்பைய நல்லா சுருங்க வைக்கிறது, உள்ளுக்க இருக்க கசடுகள் எல்லாம் வெளியேற்றுறதுல ரொம்ப முக்கியமா ஏலக்காய் பெண்களுக்கு ரொம்பவே நல்லது. இப்ப இது கூட ஆட்டுப்பால் ஒரு 20 மில்லி அளவுக்கு சேர்த்துக்கலாம். தேனு கொஞ்சமா சேர்த்துக்கிறணும். நம்ம தேவைக்கு ஏத்த மாதிரி சேர்த்துக்கிறணும். பால் கூட சேர்த்துருக்கிறதுனால ஒரு 50 மில்லி அளவுக்கு வந்துடும். ஏதாவது ஒரு நேரம் நீங்க இதை உள்ளுக்குள்ள குடிக்கணும். குடிச்சிட்டு அந்த நாட்கள் புளித்த உணவுகள், மாமிச உணவுகள் சாப்பிடாம காலை நல்லா ஒடுக்கமா வச்சு படுங்க. அதே நேரத்துல இரவு நேரத்துல தூங்குறப்போ காட்டன் துணி அந்த மாதிரி இருக்கிறதுகளை இறுக்கமா கட்டி வச்சுட்டு படுங்க. அப்படி படுத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு காலை பின்னி படுக்கிறப்போ, இந்த மருந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறப்போ தானாவே கருப்பை இயற்கையா சுருங்கி உள்ளுக்குள்ள போயிடும். கருப்பை பிதுக்கத்துக்கு மலைவேம்பு, பவளமல்லி, நுணா இலை, ஏலக்காய், கடுக்காய், தேன், ஆட்டுப்பால் இது எல்லாம் கூட்டு கலவையா சேர்ந்து மருந்தா தயாரிச்சிருக்கோம். இதை அப்படியே குடிச்சிட்டு வந்தா கொஞ்சம் கொஞ்சமா அந்த கருப்பை பிதுக்கமானது உள்ளுக்கு இழுக்க ஆரம்பிச்சிடும். அது கொஞ்சம் கொஞ்சமாக தான் சரியாகும். கொஞ்ச நாள், ஒரு சில பேருக்கு 10 நாளில் சரியாகும், ஒரு சில பேருக்கு 50 நாள் 60 நாள் கூட போயிடும். அதனால தினந்தோறும் இதை சாப்பிட்டு வந்தாங்கன்னா கண்டிப்பாக கருப்பை பிதுக்கம் சரியாகும். இதுக்கு ஒரு சிறந்த மருந்து. இந்த மருந்தை பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.